உபதேசம் ஏன் வாங்க வேண்டும் அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன். இப்போ கூட சொல்றேன். என்கிட்ட என்ன விசேஷம் இருக்குது? நான் எப்படி பொக்கிஷம்? நான் என்ன அவ்வளோ உயர்வானவன்? இவனமா எல்லாம் மகானை விட என்ன பெரியாளுன்றானே. நான் இருக்கிற மகான்கள்லாம் திட்டிட்டு உன்னை பெரியாளுன்றான். அது புரியுதா உனக்கு? ஃபர்ஸ்ட்டு அவங்களெல்லாம் விட்டுங்கடா, நீங்க தான் விசேஷம்னு சொல்றேன். புரியலையா? நீங்க என்ன நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு திட்டுற அவங்களுக்கு திட்டுற அர்த்தம் என்ன சொல்றேன்? டே அவனுக்கெல்லாம் ஒரு விசேஷம் இல்லடா, சும்மா ஏமாத்திட்டு போயிடானுங்க. போலி நீ தானே உண்மைன்ற. புரியவே இல்லை. பிரச்சனை என்ன உனக்கு? அவங்கள தப்புன்றேன் தான் சண்டைக்கு வரைய தவிர நான் யார சரின்னு சொல்றேன்? மகான்கள் எல்லாம் தேடாதீங்கடா, நீங்களே மகான்கள் ஆயிடுங்கன்றேன். நாங்கெல்லாம் மகான் ஆக மாட்டோம் சார், நீங்களும் மற்ற மகான் என்ன பண்ணாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்கன்ற. இது நியாயமானு பாரு நீயே. இது நியாயமான அடக்குமுறைன்னு சொல்றிய. யாருக்காக அடக்குமுறை பண்ற? நான் யாருக்காக பேசுறேன்? உன்ன மகான்றதுக்கு பேசுறேன். என்ன பேச வேணான்றே நீ நியாயமானு கேட்குறேன். இதுல வர அசிங்கமா பேசுறது, அழகா பேசுறது, இணை சொற்கள் பேசுறது, என்ன இதெல்லாம்? யார் நீ என்னை கட்டுப்பத்துறதுக்கு? உன்னை கட்டுப்பத்துறதுக்கு நான் வரல, என்னை கட்டுப்பத்துறதுக்கு நீ வரவானா? சத்சங்கத்துல உனக்கு அறியாம இருந்தா கேள்விகள் நான் பதில் சொல்ல தயார். ஏன் இணை வார்த்தைகள்லாம் புனிதமான வார்த்தைகள் தான். புனிதமற்ற வார்த்தைகள், சரியற்ற வார்த்தைகள் தமிழ்ல கிடையாது. கண்டுபிடிச்சு சொல்லு. முட்டாள் அப்படின்றதே ஒரு அழகான வார்த்தை தான். மலராத ஒரு முட்டு, அவ்வளவுதான். மலரத்துக்கு காத்துனுங்கிறவன் இன்னைக்கு முட்டாள், நாளைக்குன்னா இல்ல அவன் மலர்ந்துடலாம். அப்ப முட்டாள்னா நிரந்தரமானவன் கிடையாது. எந்த ஒரு வார்த்தையும் தமிழ்ல அசிங்கமான வார்த்தையே கிடையாது. அசிங்கமான வார்த்தையை தமிழ்ல செய்யவே இல்லை. புரியுதா? நீ தான் பேட் வேர்ட்ஸ் சொல்லுங்கிற. ஆமா ஆமா, பேட் வேர்ட்ஸ். எனக்கு அப்படித்தான் புரியுது பேட் வேர்ட்ஸ்னா. தமிழ்ல அசிங்கமான வார்த்தை கிடையவே கிடையாது. ஒன்னொன்னுக்குமே ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. என் மொழி அந்த மாதிரி செம்மொழினா சும்மா கிடையாது.